Okay. Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 2 of PGTRB. We are discussing The Life of Milton by Dr. Samuel Johnson. We have given an introduction to Dr. Samuel Johnson. We have discussed the life and works of Dr. Samuel Johnson. And now we are supposed to move into the text analysis based on the original text. But before getting into the work, let's clarify very important information. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the book Lives of English Poet, அதனுடைய complete title is Prefaces, Biographical and Critical to the works of English poets, conventionally known as the Lives of Poets. அந்த biographical sketchும் இதுல இருக்கும், அதே நேரத்துல critical sketchும் இருக்கும். There are 3 sections அப்படின்னு சொன்னோம். Lives of English Poets, அதுல ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம வந்து ஏறக்குறைய பிகினிங்ல 52 பின்னாடி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, what to say, Britannica Encyclopedia will say that there were almost 56 volumes. பிகினிங்ல அவர் சொன்னது 52, பட் முடிக்கும் பொழுது 56 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிருந்திருக்கு. பட் நார்மலா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 52ங்கிற நம்பர் தான் மென்ஷன் ஆயிருக்கு. எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு பார்த்துக்கிட்டு 52வா 56ஆன்னு நீங்க டிசைட் பண்ணணும் டீச்சர்ஸ். when he begin, அவருடைய பிளான் படி 52 மெம்பர்ஸ் பேர் தேர், அவங்களுடைய லைஃப்பை பத்தி தான். அந்த லைஃப் வந்து எப்படி அவர் அரேஞ்ச் பண்ணாரு, எந்த கேரக்டர்ஸ் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த டேட் ஆஃப் டெத். ரொம்ப தெளிவா நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப அதுல ஒரு 3 செக்ஷன், ஒவ்வொரு கேரக்டரையும் அவர் எடுத்து அனலைஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு எமினன்ட் பர்சனையும் அவர் அனலைஸ் பண்ணும்போது 3 செக்ஷன்ல அனலைஸ் பண்ணாரு. What are the 3 sections? Number 1, biography. Number 2, Yes. Number 2 is character analysis. Number 3, Critical section. critical section. And the critical section la he will be analyzing the works of the writers. இப்படி 3 செக்ஷன் வச்சிருந்தாரு. இப்ப அந்த 3 செக்ஷன் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் we'll be able to understand this chapter of that book, Life of Milton. It comes under a detailed prose, அதனால நம்ம கொஞ்சம் டீடைல்டா இன்ஃபர்மேஷன் பார்க்கணும். Look at the way he begins the biography of Dr. Samuel Johnson. John Milton. John Milton-உடைய லைஃபை அவர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஒரிஜினல் டெக்ஸ்ட் நான் ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் த அஃபிஷியல் பேஜ் தான், அதனால இந்த மாதிரி தான் அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் இருக்கு. அதை எடுத்து நான் கொஞ்சம் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டு நம்ம இங்க ஃபைல டிஸ்பிளே பண்றதுக்கு என்ன மாதிரி சாதகமாக இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நவ் லுக் அட் த வே ஹி பிகின்ஸ் அப்ரப்ட்லி. மில்டன் பத்தி டிஸ்கிரைப் பண்ணும்போது எப்படி டாக்டர் சாமுவல் ஜான்சன் பிகின் பண்றாரு பாருங்க. ஓபன் பண்ணும்போது அவருடைய அப்பியரன்ஸவே அசாசினேட் பண்ற அளவுக்கு தான் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அவரு he has a very strong dislike for John Milton. ஊரே புகழும் ஒருவரை ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காம போயிடும். அப்ப டாக்டர் சாமுவல் ஜான்சனுக்கு மில்டன் அப்படிங்கிற அந்த ஒரு எமினன்ட் ஸ்காலரை பெரிய அளவுக்கு பிடிக்கவில்லை. He had animosity towards John Milton. அதனால அவர் பிகின் பண்ணும்போதே எப்படி தொடங்குறாரு பாருங்க. Look at the statement. Milton has a reputation of having been in his youth eminently beautiful. Okay, eminently beautiful என்ன அர்த்தம், எப்படி தொடங்குறாரு பாருங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னா, ஜான் மில்டன் இளம் வயதுல ஒரு பெண்குட்டி போல இருந்தார். பியூட்டிஃபுல், the term is not used for men. அப்ப he is attributing feminine charm to Milton. அங்கவே ஆளை போட்டு தூக்கி போட்டு டஸ்ட்ல போட்டார். Milton has feminine attributes. Okay, and then he makes a reference to the title that was given to Milton when he studied in the college. What was he known in the college? He is known as the lady of his college. Okay, இது யார் சொல்றது? டாக்டர் சாமுவல் ஜான்சன், a sharp tongued man. அவரு காயப்படுத்துற மாதிரி சில நேரங்களை சொல்லுவாரு. இப்ப அந்த மாதிரி காயப்படுத்துற மாதிரி தான் சொல்றாரு. மில்டன் வந்து he had feminine qualities. He was named as the lady of his college. And அவருடைய ஹேர் முதற்கொண்டு எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்றாரு. எதுக்குன்னா he has to substantiate this argument. He says he had the hair which is light brown in color
which was parted exactly in the middle, and the hair was hanging, it was falling on his shoulder. அப்படின்னா he appeared like a girlish look. And then அவருடைய appearance எப்படி இருந்தது அப்படின்னா he appeared like Adam. Old Testamentல நம்ம the first male who was created was Adam. இப்போ ஆடம் வந்து எப்படி லாங் ஹேரோடு இருந்தாரோ அந்த மாதிரி லாங் ஹேரோடு ஜான் மில்டன் இருந்தார். Did you grasp all these informations, teachers? Yes, sir. Yes, sir. Do you think that Dr. Samuel Johnson is appreciative of John Milton? Is he appreciating John Milton? He is actually insulting John Milton. பயங்கரமா இன்சல்ட் பண்ணி அவருடைய அப்பியரன்ஸை வச்சு கிண்டல் பண்றாரு. அதற்கப்புறம் பாருங்க, he is also getting help from Mr. Richardson. Let's not worry about who is this Mr. Richardson. There is somebody who has commented on Richardson, who has commented on John Milton. The appearance of John Milton பத்தி மிஸ்டர் ரிச்சர்ட்சன் என்பவர் பேசி இருக்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா, his height, அவருடைய ஸ்டேச்சர் எப்படி இருந்தது அப்படின்னா, it was not heroic. He was not a heroic அப்படின்னா, he was not having masculine appearance. He was only very short in appearance. He was middle sized. Okay, and he narrowly escaped from being short and thick. அவன் ஷார்ட்டாகவும் இல்லை, கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டான் சார், 4 அடி 5 அடி 2 அங்குலம் அந்த மாதிரி. அண்ட் அதற்கப்புறம் ஜான் மில்டனுடைய ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் ஆர் ஹிஸ் ஃபேவரட் ஹேபிட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜான் மில்டன் வாஸ் குட் அட் ஷார்ட் ஃபைட். பட் வாட் கைண்ட் ஆஃப் ஷார்ட் டிட் ஹீ ஃபைட்? அங்கேயும் வந்து ஒரு ஜான் மில்டனை வச்சு நறுக்குன்னு தலையில கொட்ட போறாரு. என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, he was not good at the rapier. As a man, if you love sword fight, you should fight with a rapier. Rapier அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is a straight two-edged sword with a narrow pointed blade. எதுக்காக அப்படின்னா, it is meant to thrust somebody who is your opponent. And இந்த rapier யூஸ் பண்றவன் தான் he is a manly sword fighter. ஆனா இங்க என்ன சொல்றாரு, Milton was good at the sword fight, but he used only a back sword. Back sword அப்படின்னா simple sword with only one cutting edge. சின்ன குழந்தைங்க வச்சு கையில வச்சுக்கிட்டு விளையாடுற அந்த sword தான் சார் இவரு வச்சு விளையாண்டாரு. அவருக்கு rapier யூஸ் பண்ண தெரியாது. எவ்வளவு தூரம் நக்கல் நையாண்டி பாருங்க. And this is satire. இதை சாட்டையர்னு கூட சொல்ல முடியாது. The highest form of satire. It is called the lampoon. Okay, it is called lampoon. இது வந்து ஒரு type of criticism. It's called pungent criticism. என்ன type of criticism, teachers? Pungent smelling gas கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? Those who studied first group தெரிஞ்சிருக்கும் pungent smelling. இரிட்டேட்டிங் ஸ்மெல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு டோன்ல தான் எழுதுறாரு. பயங்கர இரிட்டேட்டிங். அதே நேரத்துல அப்படியே ஷார்ப்பா டைரக்டா, இத மில்டன் படிச்சிருந்தா அவருடைய ஹார்ட் வெடிச்சிருக்கும். அந்த அளவுக்கு ஹார்ட்டை வந்து டைரக்டா குத்தி கிழிக்கிற மாதிரி தான் அவருடைய ரைட்டிங் ஸ்டைல். கரடு முரடான ஸ்டைல் இஸ் டாக்டர் சாமுவல் ஜான்சன் ஸ்டைல். அண்ட் என்ன சொல்றாரு, இவரு ராப்பியர் யூஸ் பண்ண தெரியாது, பேக் சைடு மட்டும் தான் யூஸ் பண்ண தெரியும் அப்படிங்கறத வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இத போய் மில்டன் என்ன பண்ணிருக்காரு, he has recommended the usage of back sword in his book on education. Milton has written a book on education. அந்த புக்ல போய் சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணக்கூடிய பேக் சைடை தான் எல்லாரும் பயன்படுத்தணுங்கிற மாதிரி அவரு ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. இது எந்த அளவுக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியல. Are you there, teachers? Yes, sir. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே தலையில இருந்து he is coming down. He is commenting on the eyes of John Milton. What type of eyes that John Milton had? There is a spelling error. What type of eyes that John Milton had அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, he had bright eyes, but the eyes were not quick enough to manipulate people.
கண்ணு இருந்துச்சு சார். ஒரு இன்டெலிஜென்ட் மேன்னா த ஐஸ் ஷுட் ஸ்பீக் அண்ட் கன்வின்ஸ் பீப்புள். அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பான ஐஸ் ஜான் மில்டன்ட்ட இல்ல. பிரைட்டா இருந்துச்சு, ஆனா it did not have the power to attract people or convince people. Then he is going to speak about the domestic habits of Milton. இப்போ மில்டனுடைய டொமஸ்டிக் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, while he was in school he was a very severe student. வெரி சிவியர் ஸ்டூடெண்ட், ரொம்ப சீரியஸ் மைண்டட் ஸ்டூடெண்டா இருப்பாரு. யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு, ஒட்ட மாட்டாரு, உறவாட மாட்டார். தென் he drank little strong drink. அவர் வந்து லிக்கர் எதுவும் சாப்பிட மாட்டாரு சார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல a man who doesn't drink liquor is considered to be unsociable. எல்லாருமே லிக்கர் சாப்பிடுவாங்க, ஏன்னா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் அப்படி இருக்கு. ரெண்டாவது தே ஆர் யூஸ் லிக்கர் அஸ் மீன்ஸ் டு கம் டுகெதர். இட்ஸ் அ சோஷியலைசிங் சிம்பிள். அப்ப இவர் வந்து ரொம்ப அலூஃபாவே இருந்தாரு. ஓகே, அப்படியே குடிச்சாலும் ரொம்ப கம்மியா தான் சார் குடிப்பாரு. தென் ரிகார்டிங் த ஸ்டடி ஹேபிட்ஸ் ஆஃப் மில்டன், he says he loved working by day and he loved working by day when he was young, but later on he became completely blind. Why he became completely blind? Because he was a voracious reader. ஒரே ஒரு பாசிட்டிவா சொன்னது அது ஒண்ணுதான். மில்டன் was a voracious reader. ஓகே, பட் அதுலயும் பணக்கார திமிரு கொஞ்சம் இருந்தது. என்ன பணக்கார திமிரு அப்படின்னா, he says that he had so much of background that sometime even when he was resting he would have somebody read literature to him. அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. ஓகே, ரைட். அப்போ அவருடைய ஸ்லீப்பிங் ஹேபிட், he rested in bed from 9 to 4 in summer and 9 to 5 in winter time. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? தூங்கி முடிச்சோன்னு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, he heard a chapter in the Hebrew Bible and then studied till 12. ஃபர்ஸ்ட் நாள் கிளம்பினோடனே ஹீப்ரு பைபிள்ல இருந்து ஒரு சாப்டர் வந்து யாராவது வாசிக்க சொல்லி கேட்பாரு. அதுக்கப்புறம் 12 மணி வரைக்கும் படிப்பாரு. தென் he would do exercising. கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவாரு. தென் he played the organ, he sung or he heard somebody sing. திருப்பி என்ன பண்ணுவாரு? வேற எந்த வேலையும் பண்ண மாட்டாரு. he then studied till 6 and then entertained visitors till 8 and then had supper and then piped tobacco, had a glass of water and went to bed. அப்படி ஒரு மெக்கானிக்கல் லைஃப் வாழ்ந்தார். So did you understand all these things, teachers? Yes, sir. அதுக்கப்புறம் பாருங்க, மில்டனுடைய காலேஜ் லைஃப்ல சொல்றாரு, காலேஜ் லைஃப்லயும் அவர் அப்படியே தான் சார் இருந்தாரு. ஒரு டீன் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. he had many visitors but he did not mingle much. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, மில்டன் because of his over reading he became blind. When he became blind he did not shun reading. He troubled people in order to make them read for him and write for him. Who helped Milton to read and write அப்படின்னு கேட்டீங்கன்னா, after his blindness, okay, after the age of 40, when he reached 40 he started becoming blind. By 51 he was completely blind. அப்படிதான் நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்ப என்ன சொல்றாங்க, he employed his daughters to help him in reading and writing. இது பாசிட்டிவா தானே சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is not so. He did not allow them to be free. He compelled them to read. அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல இவர் சொல்றாரு. ஓகே, and then look at the way Dr. Samuel Johnson says about Milton. Milton was never favored by fortune. He was a cursed being. என்னைக்குமே fortune did not favor him அப்படிங்கிறத சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, மில்டன் was into poverty. He was into hopeless situations. எது வரைக்கும் அப்படின்னா, till shrewdly he was able to do some great service. சில பணக்காரர்களோடு ஒட்டி ஒரு பாரசைட் மாதிரி ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து தன்னுடைய வறுமையை போக்கிக் கொண்டார். So he is describing Milton as a parasite who related with people in higher position in order to have
a living. ரொம்ப கேவலமான டிஸ்கிரிப்ஷன் தானே. அதற்கப்புறம் பாருங்க என்ன சொல்றாருன்னு. How much money did Milton make by working as Latin secretary? By working as Latin secretary, he earned 200 pounds a year. And by defending the people, he made 1,000 pounds a year. And what happened to the money that he earned? When he died, he gave it to his wife. And what happened to the money? The 2,000 pounds that he left to his wife was given to a scrivener. Scrivener abdina, one who would, what to say, one who is involved in, what to say, giving money for higher rate of interest. அவங்க நம்பி அவங்க கொடுத்து அந்த பணமும் வராம ஏமாந்து போனார்கள். அப்ப இந்த மாதிரி ஏச்சு பிழைச்சி வாங்கின பணம் அவனுக்கு ஒட்டல, அவன் குடும்பத்துக்கும் ஒட்டல. This is the kind of description that is given by Dr. Samuel Johnson. Then look at the way he is speaking about the property made by John Milton. He said he had grasped an estate. He did not buy. அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கணும். He bought an estate ன்னு சொல்றது ஒண்ணு. He graspedனா by force he took an estate or forced somebody to sell an estate for about 60 pound a year belonging to Westminster Abbey. ஓகே, அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரக்கூடிய இடத்தை அவன் கையகப்படுத்தினான். ஓகே, are you there, teachers? Yes, sir. How much money did he leave for his family? அப்படின்னா he left for his family 1,500 pounds at deathbed. அவர் சாகும் பொழுது ஒரு 1,500 pounds விட்டுட்டு போனாரு. ஆனா அவர் போறதுக்கு முன்னாடி தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே எதற்காக எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா அடமான வாழ்க்கை தான் வாழ்ந்தாரு. யாருக்காக தன்னுடைய வாழ்க்கை அடகு வச்சார் அப்படின்னா he mortgaged his life for republicanism. ரிப்பப்ளிக்கன் காசுக்காக தன்னுடைய வாழ்க்கைய, தன்னுடைய சிந்தனைய, தன்னுடைய செயல்பாடுகளை, தன்னுடைய ஃப்ரீடத்தை அடகு வைத்து இந்த பணத்தை அவர் சம்பாதித்திருந்தார். ஓகே, அண்ட் லாஸ்டா சொல்றாரு பாருங்க, on which his widow laid hold. தன்னுடைய ஒய்ஃபுக்கு மட்டும் கொடுத்தாரு, தன்னுடைய மகள்களுக்கு எவ்வளவுதான் கொடுத்துட்டு போனாரு. he gave 100 to each of his daughters. அவ்வளவுதான் கொடுத்துட்டு போனாரு. 100 pounds. மொத்தமா 1,500 pounds. அதுல தன்னுடைய டாட்டர்ஸ் கொடுத்தது 100 pounds. என்ன சார் அப்படின்னா நம்ம ஏற்கனவே லைஃப் ஆஃப் ஜான் மில்டன் படிச்சோம். how many times did he marry? 3 times. He married 3 times. அப்ப the last wife-க்கு தான் எல்லாமே போய் சேர்ந்தது. அவருடைய daughters were born of the second marriage இருந்தாங்க. அவங்களுக்கு 100 pounds each மட்டும் தான் கொடுத்தாரு. He did a very big injustice. You have to read between the lines while we read literature. Okay, teachers, I think we can stop here and we can get back for the next session.